ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக செஞ்சிடலாம். இது செய்கிறதுக்கும் ரொம்ப நேரமும் ஆகாது. இதை எப்படி பண்ணலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு நான் 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு போன்லெஸ் சிக்கன் தான் நம்ம யூஸ் பண்ணணும். முதல்ல இந்த சிக்கனை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். முதல்ல இந்த சிக்கனை நம்ம மேரினேட் பண்ணணும். அதுக்கு இதில் நான் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கிறேன். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சோம்புத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். தனியாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் மசாலாலாம் போட்டோம். இதை நல்லா பிசைஞ்சு கொடுக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கிறேன். வினிகர் இல்லைன்னா எலுமிச்சைப்பழம் ஜூஸ் கூட 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இதில் கொஞ்சோண்டு ரெட் ஃபுட் கலர் சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுக்குறேன். இந்த சிக்கனுக்கு வந்து ரெட் ஃபுட் கலர் போட்டால் தான் நம்ம ரைஸுக்கு வந்து கொஞ்சம் நல்லா எடுப்பாக இருக்கும். இதில் கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு மூடி வைக்கலாம். சிக்கனை மூடி வைக்கிறதுனால சிக்கனில் வந்து நல்லா மசாலாலாம் இறங்கி நல்லா ஜூஸியாக இருக்கும். இங்கே நான் 2 அழகு அரிசி எடுத்துக்கிறேன். அதை ஒரு 2 வாட்டி நல்லா கழுவி அதில் தண்ணி ஊற்றி வச்சிடலாம். பிரியாணி ரைஸை எப்போவுமே முதல்ல கழுவி ஊற வைக்கணும். நீங்கள் ஊறின பிறகு கழுவினீங்கன்னா அந்த பிரியாணியில் இருக்க அந்த மணம்லாம் போயிடும். இப்போ இந்த அரிசியை நல்லா வேக வச்சுக்கலாம். அதிலே 4 அழகு தண்ணி ஊற்றிட்டு 2 ஸ்பூன் உப்பு போட்டு இது ஒரு 3/4 பதத்துக்கு வேகட்டும். இந்த அரிசியிலே ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் அரிசி வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாது. சாதம் வந்து 3/4 பதத்துக்கு வெந்திருக்கு. இப்போ இதில் ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி லெமன் பிழிறதுனால சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். சாதம் 3/4 பதத்துக்கு நல்லா வெந்திருக்கு, உதிரி உதிரியாகவும் இருக்குது. இப்போ நம்ம இதை ஒரு சைடில் வச்சிடலாம். இப்போ முதல்ல நம்ம சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஊற வச்ச சிக்கனை இதை இப்போ நம்ம இந்த கடாயில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். எண்ணெயில் சிக்கன் போட சொல்ல இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போடுங்க. இப்போ இது சிக்கன் வந்து ஒரு பக்கம் ஒரு 3 நிமிஷம் நல்லா பொரிஞ்சிருக்கு. இன்னொரு பக்கமும் ஒரு 3 நிமிஷம் நல்லா பொரியணும். சிக்கன் பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருக்கு. இப்போ நம்ம இதை நல்லா எண்ணெய் வடிகட்டி எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்க எல்லா சிக்கனையும் வறுத்துக்கிறேன். சிக்கன் எல்லாம் வறுத்துருக்கு. இப்போ இதையும் ஒரு ஓரத்தில் வச்சிடலாம். இங்கே நான் வெங்காயத்தாள் எடுத்திருக்கேன்.
கேரட் எடுத்திருக்கேன், குடமிளகா, வெங்காயம், கோஸு, இஞ்சி, பூண்டு. இது பச்சை மிளகா சாஸு. பச்சை மிளகா நல்லா அரைச்சி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து டொமேட்டோ சாஸ் எடுத்திருக்கேன். முழு பூண்டை உரித்து நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை இந்த கடாயில் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சியை வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும், 1 நிமிஷம். இதில் ஒரு வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் மெலிசா, அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தையும் போட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிறேன். இதிலே கட் பண்ணி வச்சுருக்கேன் குடகு மிளகாவை சேர்த்துக்கிறேன். இதிலே ஒரு அரை கேரட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு கோஸை மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் 1 நிமிஷம் வதக்குறேன். இப்போ இதில் வெங்காயத்தாலையும் போட்டுக்கிறேன். இந்த காயெலாம் ரொம்ப வதக்க வேண்டாம், நமக்கு கொஞ்சம் க்ரன்ச்சியாக தான் இருக்கணும். இப்போ இந்த காய் நடுவில் ஒரு குழி மாதிரி பண்ணிக்கிறேன். அதில் 4 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். இதில் முட்டைக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த முட்டை மட்டும் கொஞ்சம் வேகட்டும். முட்டை பாருங்கள் கொஞ்சம் வெந்திருக்கு. நம்ம இப்போ இந்த காயோடு இந்த முட்டையெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ இதில் ஒரு 4 பச்சை மிளகாவை தண்ணி போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட ஒரு 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். இதிலே வந்து ஒரு 2 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். இதில் வறுத்து வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து கொடுக்குறேன். இப்போ இதில் போட்ட முட்டை வெந்திருக்கு. இப்போ நான் இதில் வேக வச்சுருக்க ரைஸை சேர்த்துக்கிறேன். இப்போ நான் இந்த ரைஸ் எல்லாம் போட்டுட்டேன். இதை வந்து நல்லா கலந்து கொடுக்குறேன். இந்த மசாலாவோடு இது நல்லா கலரணும். இப்போ இதில் கொஞ்சோண்டு வெங்காயத்தாள் போட்டு கலந்து கொடுக்குறேன். இது ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இந்த மாதிரி ரைஸ் போட்டு கலர சொல்ல நமக்கு ஸ்டவ் வந்து நல்லா ஃபுல் ஃப்ளேமில் இருக்கணும். இப்போ இதை வந்து நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணலாம். பாருங்கள், நம்மளுடைய அருமையான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இங்கே ரெடியாக இருக்குது. இது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஹோட்டலில் பண்ணுற மாதிரி அதே டேஸ்ட்லேயும் அதே கலர்லேயும் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. என்னுடைய இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.